சரி, இப்போனாச்சும் விஜய் அவர்களே இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பரிசு கொடுக்க நீங்கள் வந்திருக்கிறீங்க, இது பாராட்டுக்குரியன்னு சொல்லியிருக்கேன். இதே விஜய் அரசியலுக்கு வந்தபோது ஒரு தமிழனாக, ஒரு இந்திய நாட்டின் குடிமகனாக விஜய் அவர்களே அரசியலுக்கு வரீங்க, வாங்க உங்களை வரவேற்கிறோம், மக்களுக்கு பணி செய்யுங்க, ஒரு நல்ல கண்ணையாவை பற்றி தெரிஞ்சுங்க, ஒரு நெடுமாற ஐயா பற்றி தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டுடைய புலவர் கலியபெருமாளை குறித்து தெரிஞ்சுங்க, தமிழரசனை குறித்து தெரிஞ்சுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் தமிழ்நாட்டில் சில விஷயங்களை சொல்கிறேன். வரான 100 பவுன்சர் தூக்கி எறிகிறானே, நீங்கள் தனி விமானத்தில் போகிறீங்க, தனி விமானத்தில் வரீங்க, தனி விமானத்தில் விமான நிலையத்தில் கேட்ட யூஸ் பண்ணுறீங்க, ஒன்றிய அரசு உங்களுக்கு வழி போட்டு கொடுத்துருக்கு. காமராஜருக்கு கிங் மேக்கர்னு ஒரு பேர் இருந்துச்சுங்க. அந்த பச்சை தமிழன் காமராஜரை பார்த்து நீங்கள் நக்கல் அடிக்கிறீங்களா? நியாயமா? நீங்கள் காமராஜர் இருக்கைக்கு பின்னாடி கைப்பற்றி நிற்கிறார், இவர் சேரில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறார். வச்சிங்களா இல்லையா வைக்கிற வண்டியில் பேனரு? அப்போ அந்த சமூக மக்களுடைய எதிர்ப்புக்கு இணங்க இன்னைய நாள் வரையிலும் ஏதோ என்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த தவறை செய்து விட்டார்கள் என்று என்றைக்காவது ஒரு வருத்தம், இந்த இறப்புக்கு ஒரு இரங்கல், நேற்று சேலத்தில் இறந்து போனவர்களுக்கு ஒரு இரங்கல் என்றைக்காவது பொதுவெளியில் தோன்றி பேசியிருப்பீர்களா? இப்போ இதையெல்லாம் செய்யாத ஒருவரை குறித்து இங்கே இவ்வளவு நேரம் விவாதிக்கிற அளவுக்கு என் தமிழ் சமூகம் இருக்கிறது என்கின்றதான் நான் வேதனைப்படுகிறேன்.